भारतीय चंबू पार्टी भारतीय चंबू पार्टी नरेंद्र मोदी जी की पार्टी ಭಾರತೀಯ ಚೊಂಬು ಪಾರ್ಟಿ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಅವರದ್ದು ಚೊಂಬು ಪಾರ್ಟಿ ನಿಮಗೆ ಚೊಂಬು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಖಾಲಿ ಖಾಲಿ ಚಂಬು ಖಾಲಿ ಚೊಂಬು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನಿಮಗೆ. வணக்கம். கேள்வி களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 7 கட்டங்களாக நடக்க இருக்கிற சூழலில் 2 கட்ட தேர்தல் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்குது. மொத்தம் 190 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு அப்படிங்கிறது முடிஞ்சிருக்குது. இன்னும் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா 353 தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்க இருக்குது. இந்த சூழலில் தான் பிரதமர் மோடியோட பேச்சு அப்படிங்கிறது, பிரச்சாரம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. தொடர்ந்து அவருடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது சர்ச்சைக்குள்ளாகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்க விஷயம். தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பேச்சை பிரதமர் மோடி பேசிட்டு இருக்கிறதுக்கு கண்டனங்கள் தொடர்ந்து குவிஞ்சிட்டே இருக்கிற சூழலில் இப்போது 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பேரரசர் அவுரங்கசீப் பற்றி அவர் பேசின பேச்சு அப்படிங்கிறது ஒரு சர்ச்சைக்குள்ளாக இருக்குது. அவுரங்கசீப்பை பொறுத்த வரைக்கும் அவர் செய்த அநியாயங்கள் ரொம்ப அதிகம். அவர் பல கோயில்களை அழித்து நாசப்படுத்தினார். அந்த அவுரங்கசீப்பை கொண்டாடக்கூடிய கட்சிகளோட இன்றைக்கி ராகுல் கூட்டணி வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் பிரதமர் பேசின பேச்சு. இதுக்கு காங்கிரஸும் தொடர்ந்து பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குது. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் தேவகவுடாவோட பேரை ஹாசன் தொகுதியில் போட்டிட்டு இருக்காரு, அதாவது பாஜக கூட்டணியில். அவர் சம்பந்தப்பட்ட ஒரு ஆபாச புகார் அப்படிங்கிறது வெளியாக இருக்குது. 300 பெண்களோட அவர் இருந்த அந்த ஆபாச வீடியோ தொடர்பான ஒரு பென்ட்ரைவ் சிக்கியிருக்குது. புகாரும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சூழலில் அவருக்கு ஆதரவாக எப்படி பிரதமர் மோடி பிரச்சாரம் செஞ்சார் அப்படிங்கிற கேள்வியை காங்கிரஸ் எழுப்புது. இந்த சூழலில் தான், அதாவது 2 கட்ட வாக்குப்பதிவுகள் முடிந்த தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா, இது காங்கிரஸுக்கு சாதகமாக மாறி நிற்குதா, காங்கிரஸ் களத்தில் முந்துதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்குது. இது தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்கான நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன், அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து கனகராஜ், அதே போல் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன், இவர்களோடு வலதுசாரி விமர்சகர் எம் குமார், அதே போல் தமிழ் மாநில காங்கிரஸிலிருந்து முனவர் பாஷா. அனைவருக்கும் வணக்கம். நான் ஈஸ்வரன் நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நடந்து முடிஞ்ச அதான் 2 கட்டம் தேர்தல் அப்படிங்கிறது முடிவு பெற்றிருக்குது. பிரதமரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்காரு, இஸ்லாமியர்களுக்கு எதிரான பேச்சு அப்படிங்கிறத பேசிகிட்டே இருக்காரு. இப்போ அதில் லேட்டஸ்ட்டாக அவுரங்கசீப்பையும் சேர்த்துருக்காரு. எப்படி இதை பார்க்குறீங்க நீங்கள்? பிரதமரை பொறுத்தவரை நிதானத்தை இழந்து பேசுகின்றார். அவர் நிதானம் இழப்பதற்கான காரணம், இதுவரை நடந்து முடிந்த 190 தொகுதிகளிலே இந்தியா கூட்டணி அதிகப்படியான இடங்களை பெறுகிறது என்று அவரால் நியமிக்கப்பட்ட ஏஜென்சிகள் சொன்ன கருத்துக்கள் தான் அதற்கான காரணம். இன்னொன்று, காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஏழை மக்கள் அந்த தேர்தல் அறிக்கையை அவர்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலமாக பார்க்கிறார்கள். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பவை மக்களுக்கு சென்று சேரக்கூடாது என்பதற்காக, அதை திசை திருப்புவதற்காக பல்வேறு கருத்துக்களை அவர் பேசுகிறார். ஆனால் தேர்தல் அறிக்கை சம்பந்தமாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பேசியதாக சொன்ன அந்த வார்த்தைகளை ஒப்பிட்டு அவர் பேசிய கருத்துக்கள் எல்லாம் இந்திய மக்கள் அனைவரும் அப்படி என்னதான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை 2 நாட்களாக படித்து விட்டார்கள். ஆனால் முழுமையாக காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை இன்றைக்கு மக்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. ஆனால் ஒன்று, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை மக்கள் யோசிக்காமல் இவர் பேசுகின்ற பேச்சுக்கள் விவாதமாக மாற வேண்டும் என்று யோசித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை இவர் பேசுகின்றார். வேலை இல்லாமல் படித்தவர்கள் இன்றைக்கு திண்டாடுகிறார்கள் நாடு முழுவதும். அதை பற்றி யாரும் இவரை கேள்வி கேட்டுவிடக்கூடாது. உணவில்லாமல் பல மாநிலங்களிலே வறுமை கோட்டுக்கு கீழே மக்கள் இருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் யாரும் எதையும் கேட்டுவிடக்கூடாது.
இப்படி பல்வேறு வன்முறைகள் இந்தியாவிலே தொடர்ந்து நடந்திருக்கிறது. அதை பற்றியெல்லாம் யாரும் பேசிவிடக் கூடாது என்று பிரதமர் அவர்கள் திசை திருப்புகின்ற அந்த முயற்சியிலே வெற்றி பெற்றிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு சன் நியூஸ் தொலைக்காட்சியிலே கூட நாம் இதைத்தான் விவாதமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாட்டை எப்படி சீரழித்தார் என்பதை விவாதமாக நாம் எடுத்துக்கொள்ளவில்லை. அதற்கான நேரத்தை கொடுக்க அவர் மறுக்கிறார். நேற்று கூட இவிஎம் மெஷின் மாற்ற முடியாது, அதை தேர்தல் கமிஷன் சொல்லுவதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்னபோது ஒரு பிரதமர் சொல்லுகிறார் எல்லா தலைவர்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று. இவர் மன்னிப்பு கேட்டாரா? தேர்தல் பத்திர ஊழல் சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பொழுது பிரதமர் மோடி அவர்கள் மன்னிப்பு கேட்டாரா? மணிப்பூர் பெண்களுக்காக நிர்வாணமாக இழுத்துச் சென்றீர்களே, அதற்காக பிரதமர் அவர்கள் மன்னிப்பு கேட்டாரா? என்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இவருக்கு எதிராக வந்த போதெல்லாம் இவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா? மொத்தத்தில் அவர் ஒரு நிதானத்தை இழந்து பேசுகிறார் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள முடிகிறது. தோல்வி பயம் அவரை தொற்றிக் கொண்டது என்பதை இந்திய நாடே இன்றைக்கு உணர்ந்திருக்கிறது. வட மாநிலங்களிலே கூட அவரோட முதல் கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். நான் எல்லார்ட்டையும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். நான் வரேன். கனகராஜ் சார் நான் கேட்கணும். கனகராஜ் சார், அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினா அவருடைய வாக்குகள் வராது அப்படின்னு சொல்லி தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்துமே கூட பல கண்டனங்கள் தொடர்ந்து எழுந்தபடி, அதே போல தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டு அதுக்கு அப்புறமும் கூட இப்போ அவுரங்கசீப்பை இழுத்திருக்காரு பிரதமர் மோடி. இதை எப்படி எடுத்துக்கிறது, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர்னால வேற என்ன சொல்லி ஓட்டு கேட்க முடியும்? 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டேன்னு சொல்லியா? விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்திட்டேன்னு சொல்லியா? பணவீக்கத்தை கட்டுப்படுத்திட்டேன்னு சொல்லியா? இல்லை ஒன்று தெரியுமா, இவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்த நாளில் இருந்து ஒவ்வொரு நாளும் சராசரியாக 30 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இல்லை இப்போ வந்துகிட்டு இருக்க நியூஸை, குஜராத் நியூஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. போதைப்பொருள் கடத்துறாங்க விற்கிறாங்கன்னு தமிழ்நாட்டில் ஒப்பாரி வச்சார் இல்லை, குஜராத்தில் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. விதவிதமாக போதைப்பொருள் தயாரிக்கிறது எப்படின்னு அதுக்கு ஒரு லேப் வச்சுருக்காங்க. அங்கே போய் ஒப்பாரி வைப்பார் அவர். ஒரு நாளைக்கு சராசரியாக 6 பெண்கள் குஜராத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இது என்சிஆர்பி டேட்டா, நம்ம சொல்கிற டேட்டா கிடையாது. எம்எஸ்எம்இ மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்குது, சிறு குறு நடுத்தர தொழில்கள். அதை பற்றி பேசுவாரா அவர்? இல்லை வேறு எதை பற்றி பேசுவார்? பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியை பற்றி இவர் என்னைக்காவது பேசியிருக்காரா? ஏன்னா அவங்களோட ஒத்துழைச்சவங்க ஆர்எஸ்எஸ், அவங்கள பாராட்டிகிட்டு இருந்தவங்க. நீங்கள் நம்ம ஊர் திருப்பூர் குமரனும் வாவு சிதம்பரமும் கட்டபொம்மனும் எல்லாரும் போராடி கொண்டிருந்த போது அவர்களுக்கு ஆதரவாக நின்றவர்கள் இல்லையா? எனவே தான் இவர் என்ன பண்ணுவார்னா, 300 வருஷத்துக்கு முன்னால் போகிறது, அவுரங்கசீப்புன்னு போகிறது, அல்லது 400 வருஷம் 500 வருஷம்னு பேசுகிறது. யதார்த்தத்தில் இன்றைக்கி வாழ்வாதார பிரச்சனைகள் உச்சத்தில் இருக்குது. இதில் என்ன இந்து முஸ்லீம்னு எதுக்காக அவர் பேசுகிறாரு? அதை தவிர அவருக்கு பேசுகிறதுக்கு எதுவும் தெரியாது, அல்லது அவர்கிட்ட சரக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு கூட நேற்று கூட பேசியிருக்கார். அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார். இப்போ நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, பிரதமர் மோடி ஒரு விமானம் வாங்கி வச்சுருக்காரு, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வெளிநாட்டுக்கு தப்பி போயிடுவார் அப்படின்னு சொன்னால் எப்படியெல்லாம் பேசுவாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, வருஷத்துக்கு ஒரு பிரதமர்னு இந்தியா கூட்டணி முடிவு பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஏன் வச்சுருந்தா என்ன, மகாராஜா மாதிரியாக இருக்கணும்? அது பிரச்சனை என்னென்னா, பாலிசியை பேசாமல் நீங்கள் பொருளாதாரம், சமூக நீதி, வாழ்வாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, விவசாயம், நாட்டின் பாதுகாப்பு, இப்படியெல்லாம் பெண்களுடைய பாதுகாப்பு, இப்படியெல்லாம் பேசுனா அவர்னால் கிரவுண்டில் நிற்கவே முடியாது. கிரவுண்டில் வர்றதுக்கு முன்னாலே அவர் அவுட் ஆயிடுவார். அதனால என்ன பண்ணுறாருன்னா, அவுரங்கசீப்பை பார்த்தீங்களா, அந்த காலத்தில் பார்த்தீங்களா என்று பேசிக்கொண்டு இருக்கிறார். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கலாம். இப்ப நான் கனகராஜ் சாரை நேரடியா நான் திட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், கனகராஜ் சார் எனக்கு ஓட்டு போட மாட்டாரு. பிரதமரை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் மீது நேரடியான விமர்சனத்தை இது போல அவதூறு பேச்சு தொடர்ந்து பேசினா இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் இப்படி பேசுறாருன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? அதுதான் என்னோட கேள்வி. அப்ப வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரா? இஸ்லாமியரோட வாக்குகளே வேண்டாம் நினைக்கிறாரா? அவர் இவ்வளவு காலமும் அதுலதான், அந்த குதிரையில தான் சவாரி செஞ்சுக்கிட்டு இருந்தார். இஸ்லாமியர்களை திட்டுவதன் மூலமாக
ஏதோ இந்துக்களுக்கு ஆதரவானவராக இவர் இருக்க போகிறார் என்று சாதாரண மக்களை கடந்த 2 தேர்தல்களிலும் அவரால் நம்ப வைக்க முடிஞ்சது. நீங்கள் அதைத்தான் கர்நாடகாவில் பண்ணார், அதைத்தான் தெலுங்கானாவில் பண்ணார், அதைத்தான் நீங்கள் 2ஆம் கட்ட தேர்தல் பரப்புரையில் பண்ணார். இப்போ 3ஆம் கட்ட தேர்தலுக்கு அதைத்தான் பண்ணுறாரு. ஏன் பண்ணுறாரு? அதில் என்ன ஆச்சரியம்? இந்தியாவில் விடுதலை அடைந்த பிறகு முதலாக ஒரு இஸ்லாமிய எம்பி கூட இல்லாத ஆளும் கட்சியாக இருந்தது பாஜக மட்டும்தான். இந்த 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 நடப்பு நாடாளுமன்றம் இருக்க இதில் ஒரு பிஜேபி எம்பி கூட இஸ்லாமியர் கிடையாதுங்கிறது ஒரு ஃபேக்ட். பட் ப்ராப்ளம் என்னன்னா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்படி சொல்லி இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று காட்டுவதற்கு அவர் முயற்சிக்கிறார். ஆனால் சாதாரண மக்களுக்கு என்ன தெரியும்னா, இந்துக்களுக்கு மட்டும் ஜிஎஸ்டியில் 5% வரி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களா, இந்துக்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சா, நீங்கள் அக்னிபாத் திட்டத்தில் இந்துக்கள் மட்டும் பெர்மனெண்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்களா, இந்துக்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு பெருகி வேலையின்மையே இல்லாத நிலைமை உருவாயிருச்சா, எம்எஸ்எம்இயில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய தொழில்கள் எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சா, இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். அல்லது குஜராத்தில் ஒரு நாளைக்கு 6 பேர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்றால் அதில் வெறும் இஸ்லாமிய பெண்கள் தான் இருக்காங்களா, இந்துக்களுக்கெல்லாம் இவர் பாதுகாப்பு கொடுத்துட்டாரா, இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. இந்தியாவிலேயே பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரித்திருக்கிற மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருக்குது. அந்த பெண்கள் எல்லாம் இஸ்லாமிய பெண்கள் மற்றவங்களா? இந்த கோயில் இடிக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா, வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். இந்துலேயே வைஷ்ணவ கோயில்களை இடித்த சைவர்களும் உண்டு, சமண கோயில்களை இடித்த சைவர்களும் உண்டு, சமணர்கள் கழுவில் ஏற்றப்பட்ட சம்பவமும் இங்கே நடந்திருக்கு. ஒவ்வொரு நாட்டு ராஜாவும் தமிழகத்திற்குள்ளேயே சேர சோழ பாண்டியர்கள் படையெடுத்து போகும்போது நீங்கள் இப்போ செல்வத்தை சேர்த்து வைத்திருந்த கோயில்களை கொள்ளையடிப்பது என்பது நடந்திருக்கு. இதெல்லாம் இயல்பாக நடந்தது. அவர் சம்பந்தம் இல்லாத வரலாற்றில் என்றோ நடந்த விஷயங்களை பேசுவதன் மூலமாக, அதை பேசுபொருளாக ஆக்குவதன் மூலமாக இன்றைக்கு அவருடைய தோல்வி, அவர் கிட்டத்தட்ட பேசுவதற்கு பொருளற்ற, கொண்டாடுவதற்கு சாதனைகளற்ற, அல்லது மகிழ்ச்சி கொள்வதற்கு எந்த வாய்ப்புமற்ற தேர்தல் முடிவுகளை நோக்கி அவர் போய்கொண்டிருக்கிறார் என்கிற காரணத்தினால் அவர் கடந்த காலத்தை தோண்டிக்கொண்டே இருக்கிறார். நாம என்ன சொல்றோம்னா, நிகழ்காலத்தில் குழந்தைகளை பேசுங்கள் என்றால் அவர் என்ன வர இதுக்கு பாஜக கூட்டணியில் வந்திருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் மனோகர் பாஷாட்ட கேட்கணும். சாதனைகளை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, அதனால தான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறத பிரதமர் கையில் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத குற்றச்சாட்டு. உங்களோட பதில் என்ன, எப்படி நீங்கள் இதை பார்க்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி கடந்த 10 ஆண்டுகளில் செய்திருக்கின்ற சாதனைகளை பற்றி பக்கம் பக்கமாக நாடு முழுவதும் விளம்பரப்படுத்தித்தான் மக்களுக்கு அது சென்றடைந்திருக்கிறது. ஆனால் தேர்தல் பரப்புரை என்பது ஒரு மாநிலத்திற்கேற்ப பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பாரத பிரதமர் அந்த கூட்டணியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றிக்காக பேச வேண்டிய நிர்பந்தத்தின் காரணமாக மாநிலத்திற்கு ஏற்றாற் போல பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்திலே கடந்த 19ஆம் தேதி தேர்தல் நடப்பதற்கு முன்னால் வரை தமிழக முதலமைச்சர் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஏற்றதைப் போல பேசிய பேச்சுக்களை நாம் நேரடியாக கேட்டு பார்த்தோம். தருமபுரிக்கு போகின்ற போது ராமதாஸ் அவர்களை கடுமையாக விமர்சித்து பேசினார். அதுபோலத்தான் நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் செல்லுகின்ற இடங்களில் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு தான். இல்லை, அதே இடத்துல அதே பிரதமர் தான் சொன்னார், நான் முத்தலாக் சட்டத்தை ரத்து செய்ததன் மூலமாக இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உத்தரவாதம் கிடைத்திருப்பதாக நம்புகிறார்கள் என்றும் அவரே பேசியிருக்கிறார். அதுபோலவே ஹஜ் பயணிகள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு பெண்களுக்கு கூட விசா கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கி இருக்கிறேன் என்றும் சொல்லியிருக்கிறார். சரி, மனோகர் பாஷா, இதெல்லாம் விட்டுருங்க, இவங்களெல்லாம் விட்டுருங்க. இவங்க பேசுனது, அவங்கெல்லாம் ஏதோ அரசியலுக்காக கனகராஜ் பேசுகிறாரு, ஈஸ்வரன் ஏதோ ஒரு காரணத்துக்காக பேசுகிறாரு, அந்த கூட்டணி இருக்காரு பேசலாம், அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் உங்களோட மனசாட்சியை தொட்டு சொல்லுங்களேன், அவர் பேசுனதுல உங்களுக்கு எந்த கோபமுமே வரலையா? ஏங்க, அதாவது நான் என்ன சொல்கிறேன், இந்தியாவிலுடைய விடுதலைக்காக பாடுபட்டவர்களில் அதிகமான தியாகம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்லப்போனால் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது மரியாதைக்குரிய ஜின்னா அவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற முஸ்லீம்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு வாருங்கள் என்று அழைத்த போது
அன்றைக்கு கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் சொன்னார், இந்தியா எங்கள் சொந்த மண், வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இந்த மண்ணிலே தான் வாழ்வோம் வீழ்வோம் என்று சொல்லித்தான் நாங்கள் இந்தியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்திய இஸ்லாமியர்களை பற்றி அவர் எதையும் பேசவில்லை. ஏதோ கடந்த காலத்திலே அவுரங்கசீப்பை பற்றி அவர் பேசுகிறார். அவுரங்கசீப் செய்ததை பற்றி அவர் பேசுவதிலே எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. நாங்கள் இங்கே இருக்கின்ற இந்துக்களோடு சகோதரர்களாக பழகி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களை பொறுத்தவரை இந்திய குடிமக்களாக, இந்திய குடியுரிமை பெற்றவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லீம்கள். எனவே எங்களை யாராலும் இங்கிருந்து அகற்ற முடியாது. இந்திய முஸ்லீம்களை பொறுத்தவரை தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். பாரதத்தை பொறுத்தவரை இன்றைக்கு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கின்ற இந்த ஆட்சி உலகம் முழுவதும் இருக்கின்ற நாடுகளிலே, இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமிய நாடுகள் கூட பாரத பிரதமர் மோடியை அழைத்து பாராட்டி விருது கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. எனவே கண்டிப்பாக இந்திய இஸ்லாமியர்கள் அவரால் எந்த தீங்கும் வராது என்று நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். சரி சரி சரி, நான் பாலச்சந்திரனோட பார்வை கேட்டதில், பாலச்சந்திரன் சார் இதில் உங்களோட பார்வை என்ன? இந்திய இஸ்லாமியர்களுக்கு பிரதமர் பேசுனதுல எந்த கோபமோ எந்த வருத்தமோ இல்லை. அவர் பழைய ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களை பற்றி பேசுகிறாரு, அதை பற்றி எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. எப்படி சார் இதை எடுத்துக்கிறது? நாம பிரதமர் அவுரங்கசீபை குறை சொல்லி பேசலை, அவர் அவுரங்கசீபை குறை சொல்லி பேசல. அவர் என்ன பேசினார்னு பாருங்க. அவுரங்கசீபை புகழ்ந்தவர்களுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்திருக்கிறதுன்னு சொன்னாரு. அப்ப திரு முனைவர் பாஷா சொல்லட்டும், அவுரங்கசீபை புகழ்ந்தவர்கள்னு அவர் யாரை சொல்றாரு? இந்திய முஸ்லீம்களை சொல்லலையா? அதை அவர் தெளிவுபடுத்தினா தான் நல்லா இருக்கும். அதனால இது என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு உள்ள பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு பிரதமரால் இயலவில்லை. இப்போ பக்கம் பக்கமாக இவங்க 10 ஆண்டு காலத்தில் என்னென்ன சாதனைகள் புரிந்தார்கள்னா எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி திரு முனைவர் பாஷா சொன்னார். நான் ஒன்று தான் கேட்குறேன், ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? அடிப்படையை பற்றி பேசுவோம். இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். விவசாயிகளுடைய இன்கம் வருமானம் இரட்டிப்பாகுன்னு சொன்னீங்களே, இரட்டிப்பாச்சா? கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்போன்னு சொல்லி சொன்னீங்களே, குறைச்சிங்களா? விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்னு சொன்னீங்களே, வந்ததா? அமெரிக்கன் டாலருக்கு ஈக்குவலாக இந்தியன் ருப்பி ஆகும்னு சொன்னீங்களே, வந்தது 50 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 85 ரூபாயா இருக்கு. இதுதான் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியலை. இப்போ தமிழக முதல்வர் ஆரம்பிச்சு வச்சதை இந்தியாவில் எல்லா இந்திய கூட்டணி தலைவர்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப திரும்ப இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அதுக்கு பதில் சொல்ல முடியாத நிலைமையில முஸ்லிம்களின் மீது வெறுப்பை உமிழ்வதும், முஸ்லிம்களுடன் தொடர்பு கொண்டவர்கள் என்று சொல்வதும், முஸ்லிம்களுக்கு தாலி முதற்கொண்டு இவங்க வாங்கி கொடுத்துருவாங்கன்னு மிக மிக கீழ்த்தரமான முறையில் பிரச்சாரம் செய்வதுமாக, பொய் பிரச்சாரம் செய்வதுமாக பிரதமர் இருக்கிறார் என்பது வெளிப்படை. இப்போ கேள்வி என்னன்னா, இங்க இவர் ரொம்ப நல்லா, ஈஸ்வரன் நல்லா சொன்னாரு, இவர் இதுல வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார் பிரதமர்னு. ஆமா, இதே மாதிரி விஷயத்தை எல்லாரும் பேசினா அப்ப அடிப்படை விஷயங்களை மறந்துடுவாங்க, 2 கோடியை ஞாபகப்படுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறார். இந்த இந்திய கூட்டணி தலைவர்கள் இன்னைக்கு செய்ய வேண்டியது என்னன்னா, திரு நரேந்திர மோடி அவர்களே, காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி நீங்கள் சொன்னது முற்றும் தவறு. எங்கே நாங்கள் நீங்கள் சொன்னது போல் சொல்லி இருக்கிறோம் என்பதை நீங்கள் ஆதாரத்துடன் எடுத்துக்காட்டுங்கள், பதில் சொல்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐயா, உங்களுடைய 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை வாய்ப்பு என்னவாயிற்று? விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாகும் என்று சொன்னது என்னவாயிற்று? திரும்ப திரும்ப இந்த கேள்விகள் எழுப்பப்பட வேண்டும். இந்த கேள்விகளை மக்கள் மறந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் பிரதமர் மடைமாற்றுகிறார். அந்த மடைமாற்றுதலில் இவர்கள் சாய்ந்து விடக்கூடாது, சரிந்து விடக்கூடாது, அவ்வளவுதான். மறுபடியும் சொல்கிறேன், அவர் அவுரங்கசீபை குறை சொல்லவில்லை. அவுரங்கசீபை புகழ்ந்தவர்களுடன் இவர்கள் உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று காங்கிரஸ் சொன்னால், அவுரங்கசீபை புகழ்ந்தவர்கள் என்று அவர் யாரை சொல்லுகிறார்? இந்திய முஸ்லிம்களை சொல்லுகிறாரா இல்லையா? அதை திரு முனைவர் பாஷா அவர்கள் விளக்கம் சொல்ல வேண்டும். முனைவர் பாஷா அதற்கான விளக்கத்தை சொல்லட்டும். அது மாதிரி குமார் உங்களோட பார்வை என்ன? சொன்னீங்களே, செஞ்சீங்களா அப்படின்னு நிறைய விஷயங்களை கேட்டார் பாலச்சந்திரன். அந்த ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை என்னாச்சு? அதாவது ஒரே ஒரு பாயிண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்போ அதை பார்த்தா திமுக அரசு என்னெல்லாமோ ஆட்டோவுக்கு பணம் கொடுக்க போகிறான்னுது, தாலிக்கு தங்கம் கொடுக்குற பணத்தை நான் அதிகப்படுத்த போகிறேன்னு சொன்னிச்சது, சொத்து வரியை குறைக்க போகிறேன்னுது, அதெல்லாம் அவர் பேச மாட்டார். அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு அதெல்லாம் பேச மாட்டார். இப்போ மோடி 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கன்னு சொன்னாரே, ஏன் கொடுக்கல? முத்ரா திட்டத்தில் மட்டும் பல லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது. எத்தனையோ வழியில் நேரடியாக மறைமுகமாக ஒரு நாட்டை வளர்க்கும் போது உலகம் பூரா இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கிறது, அது நம்முடைய வீழ்ச்சியும் இருக்கிறது, லேபர் வீழ்ச்சி அதில் இருக்கிறது. எல்லாத்தையும் தாண்டி நாடு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்தியாவிற்கு ஸ்பேஸில், அதாவது விண்வெளியில் கூட இடம் பிடிக்கிற அளவுக்கு மோடியோடைய அரசு இருந்திருக்கிறது.
அதாவது இந்தியாவை இராணுவ தளவாட ஏற்றுமதி 1 லட்சம் கோடியை தாண்டி விட்டது. பழங்குடியினருக்கு 4G சேவை வழங்கப்பட்டிருக்கிறது. 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய வெளியிட்ட அறிக்கை தான். மாதாந்திர ஜிஎஸ்டி வருவாய் 1,40,000 கோடியாக உயர்ந்திருக்கிறது. மேக்கிங் இந்தியா உலக அளவில் ஒரு பிராண்டாக மாறி இருக்கிறது. கோடி இந்த வெறுப்பு பேச்சு அதுல இல்லையா? இல்ல அதை தவிர ஒரு பட்டியல் வாசிச்சீங்கல்ல, அதுல அந்த வெறுப்பு பேச்சு சேர்த்துக்கலாம்ல சார். அதாவது 450 பில்லியனாக இருந்த ஏற்றுமதி ட்ரில்லியனிலிருந்து 75 பில்லியனாக உயர்ந்துள்ளது. குமார் அது இருக்கட்டும், இதுக்கு வாங்க. வளர்ச்சியை பத்தி அவங்க ஒன்றும் பேசல இல்லைன்னு சொல்றாங்களா, அதுக்காக தான் இதை சொன்னேன், இல்லைன்னா சொல்லிருக்க மாட்டேன். அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் திரும்ப சொல்ல. அதாவது தன் மேல ஏதோ எப்போதும் தன் புராணத்தை பாடணுங்கிறது இல்லை, அவசியம் இல்லை. ஒரு நாட்டில் அந்தந்த ஏரியாவில் போகும்போது அந்தந்த மாநிலத்துக்கு போகும்போது கனகராஜ் சாரோ அதே போல வந்து ஈஸ்வரன் சாரும் கேட்டாங்க, சாதனைகள்னு சொல்லி சொல்றதுக்கு உங்ககிட்ட எதுவுமே இல்ல. எது என்ன இப்ப சொல்லிருக்கிறது என்னது? இல்லங்கிறதுனால இப்படியான வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்ணிட்டு 47 வருஷமாக இந்த நாட்டை ஆண்ட காங்கிரஸ் நாடு இன்னைய வரைக்கும் காங்கிரஸ் கைப்பிடியில் இருந்திருந்தா நாடு பிச்சை எடுத்துக்கணும் சார். நம்ம எல்லாம் மவுண்ட் ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கணும். சத்தியம் இது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா அதை மட்டும் விவாதம் வைங்க, ஒரு விவாதம் இதை மட்டும் பேசுவோம். காங்கிரஸ் 47 வருஷத்தில் என்ன பண்ணிச்சுது, 14லேருந்து 24 வரைக்கும் என்ன நடந்திருக்கு, இதை மட்டும்தான் விவாதம் பண்ணணும். வேறு எதையும் எந்த கான்செப்டையும் உள்ளே கொண்டு வரக்கூடாது. ஒவ்வொரு ஆங்கிளில் பேசலாம். அதனால் நாமளே ஏமாற்றிக்கிட்டு நாட்டையும் ஏமாற்றக்கூடாதுங்கிறது என்னுடைய அடிப்படை கருத்து. முதல்ல அரசியல் கட்சிகள் 5 ஆண்டுக்கு ஒரு முறை வரும் போகும். நாமெல்லாம் மக்கள், அந்த நாட்டோட பிரஜை. நம்மளுடைய நன்மைக்கு, நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு, இப்போ ஜாதியெல்லாம் விட்டுருங்க சார், மதத்தை விட்டுருங்க சார், ரிலிஜனை விட்டுருங்க சார். இந்தியா முன்னேறணும், நான் இந்தியன், முன்னேற்ற கட்சியை நான் ஆதரிக்கணும். அதனால தான் இவர் உட்கார்ந்துருக்காரு இதில். அதனால் அந்த ஒரு காரணத்துக்கு இவரை போல கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் இருக்காங்க. நான் இந்தியன் என் நாடு வளருதுன்னு அவர் உட்கார்ந்துருக்கார். அவங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை சார். அவர் கம்யூனிஸ்ட் பேட்டன் யாரு, கனகராஜ் சார். அவர் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல அவருடைய பாலிசி அதுக்கு சரியா இருக்கலாம், சைனாவுக்கு சரியா இருக்கலாம், ரஷ்யாவுக்கு சரியா இருக்கலாம். இந்தியாவில் இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்த நாட்டில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு சம்பந்தமே இல்லை, அதுக்கும் சம்பந்தமே இல்லை. லேபர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு இங்க சம்பந்தம் இருக்கா சார்? ஆர்எஸ்எஸ் என்ன சார், அது ஒரு கலாச்சார அமைப்பு. ஆர்எஸ்எஸ் வந்து நல்ல இளைஞர்களை, தேசப்பட்டுள்ள இளைஞர்களை உருவாக்குற வேண்டாம் வாங்க. ஆகையினால நான் என்ன சொல்ல வரேன்னா, நாட்டுக்கு செய்திருக்கிறது, நாட்டை இமயத்துக்கு உயர்த்தி இருக்கிறார். சரி, அது ஒண்ணு. ரெண்டாவது, இங்க என்ன நடக்குதுன்னா, காங்கிரஸ் தான் இதை கிளப்புறது பூரா காங்கிரஸ் தான். காங்கிரஸால் தான் அவருக்கு அந்த பதில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. காங்கிரஸ் தான் ரிலிஜனை கிளப்பி இந்துக்களை ஓரங்கட்டி இஸ்லாமியர்களை தூக்கி வச்சு பேசுறதுனால பிரதமருக்கு இதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. பாபருக்கு 5 குழந்தைகள், ஹிமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், கடைசியில் அவுரங்கசீப். 1707 அவர் மறைந்தார். அது வரைக்கும் எல்லாருடைய ஆட்சி காலத்திலையும் இதுதான் முகலாயம் பேர். இதில் கடைசியில் நடந்தது பூரா எல்லாரும் நம்ம கனகராஜ் சாருக்கு தெரிஞ்சது போல, நம்ம ஐஏஎஸ் அதிகாரிக்கு அவர்களுக்கு தெரிந்தது போல, எல்லா மாணவர்களும், நீங்களும் மாணவர்களாக படிச்சிருப்பீங்க, நானும் படிச்சிருப்போம், எல்லாரும் படிச்சிருப்போம். எல்லாம் இஸ்லாமிய அறிஞர்கள் எழுதின வரலாறு தான். வேறு யாரும் எங்கேருந்து வானத்திலிருந்து குதிக்கல, எல்லாருக்கும் தெரியும். அதில் எதுவும் புரட்டியெல்லாம் அவர் பேசலை, அவர் வரலாற்றை பேசியிருக்கிறார். இது எல்லாத்தையும் தாண்டி நான் இந்தியன், என் நாடு வளரணும், நான் இந்த வளர்ந்த நாட்டினுடைய ஒரு பிரஜைன்னு சொல்றதுல பெருமை கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்க. கனகராஜ் சார் பார்த்துட்டு இருக்காரு. கனகராஜ் சார், நாடு வளரணும், வளர்ச்சி பாதையில போகணும் அப்படின்னு நிக்கிறவங்க எல்லாம் நாங்க இந்த பக்கம் மோடி பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்கோம், காரணமே தெரியாம நீங்க எல்லாம் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றாரு சார். சொல்லுங்க சார் அவருக்கு பதில. ஆமா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் இந்தியா வளரணும்னு நினைக்கிற தேசப்பற்று மிக்க இஸ்லாமியர்கள்ல ஒரு இஸ்லாமியரை கூட உங்களால எம்பி ஆக்க முடியலையோ? ஏதோ சீனாவுக்கு சரியா இருக்குன்னு சொன்னீங்க. ஏன் நீங்க தேசபக்தர் தானே? இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸும் பிஜேபியினுடைய மூதாதையர்கள் யாராவது கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க. அப்போ மட்டும் ஆப்சென்ட் ஆகிட்டீங்க. அடுத்து ஏதோ முந்திரா திட்டத்தினால பல கோடி வேலை வந்திருக்குன்னு சொல்றீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க சார். நீங்கள் முந்திரா திட்டத்தில் வேலை வந்துச்சுன்னா 2013-14 என்ன அப்சல்யூட் டேர்ம்ஸில் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ், வேலைகள் இந்தியாவில் இவ்வளோ பேர் பார்த்தாங்க, 2022-23 இவ்வளோ பேர் பார்த்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
சும்மா அடிச்சு விடுறது போன வேலை இல்லாத நோக்கத்துக்கு. போராட்டம் நீங்க இப்ப எங்கேயாவது என்கிட்ட நடக்குதா சார்? சொல்லணும். இந்தியா பூரா எடுத்துக்கோங்க. வேலை வாய்ப்பா வேலை இல்ல இல்ல இல்லாத ஒரு நிமிஷம் நீங்க ஒரு நிமிஷம் கிளப்பி காங்கிரீட்டா விட்டீங்க. சொல்லணும். நீங்க கிளப்பி அப்புறம் விட்டீங்க. 25 கோடி பேரை கிளப்பி ஏழ்மையில இருந்து விட்டீங்க. தூக்கி விட்டோன்னு யார் வேலை சொல்லியிருக்கா? இல்லாத திண்டாட்டம் இருந்து, எது வேலை சார் இல்லாத தரவு? பணப்பு தட்டுப்பாடு, எது தரவு? அப்பறையா பஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. இருந்து, அப்பறையா 80 கோடி ஏழைகளுக்கு நாங்க இலவசமா ரேஷன் கொடுக்கறோம்னு எதுக்கு சொல்றீங்க? நீங்க தான் ஏழைகளை தூக்கி இமயத்திலே வச்சிட்டீங்களே. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பேசும்போது நான் அமைதியா தான் முடிச்சிருட்டு, கேட்டு கனகராஜ் சார், அடுத்து ஏதோ முடிச்சிருட்டு நீங்க கேளுங்க. ஏற்றுமதி அதிகமாயிருச்சு சார். ஏற்றுமதி இறக்குமதியை இந்தியா ஒவ்வொரு நாடும் எப்படி பார்க்கும்? உங்க ட்ரேட் டெபிசிட், உங்களுடைய வர்த்தக பற்றாக்குறை என்னன்னு பார்க்கும். ஏற்றுமதி அதிகமாயிருச்சுன்னு சொல்றீங்களே, இறக்குமதி எவ்வளவு அதிகமாயிருக்கு? எவ்வளவு இந்த பற்றாக்குறை இருக்கு? இறக்குமதி தான் அதிகம். பார்த்தீங்களா? நீங்க நடப்பு கணக்கு பற்றாக்குறை எவ்வளவுன்னு பார்த்துட்டு வந்து பேசுகிறேன். ஏதோ பிச்சைக்கார நாடா இருப்போம்னு சொல்றீங்களே, உங்களுக்கு தெரியுமா? 67 வருஷமா காங்கிரஸ் ஆண்டாங்க. மொத்த இந்தியாவினுடைய மொத்த கடன் 50 லட்சம் கோடி. இந்த 10 வருஷத்துல மட்டும் 155 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு. கடன்கார நாடாக மாற்றியது மோடி சார். 3 மடங்கு கடன். அதாவது காங்கிரஸ்ல என்ன இருந்ததோ அதை விட 3 மடங்கா மாற்றி இருக்காரு. அதை எங்ககிட்ட ஏதாவது கொடுத்தாரா? அதுவும் இல்லை. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்க. நில்லுங்க ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் அப்படி? அப்புறம் அவரு நம்ம தமாக காரர் சொன்னார், இஸ்லாமியர்களுக்கு அதை செஞ்சிருக்காரு இதை செஞ்சிருக்காரு. சார் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க சார். யூபிஏ கவர்மெண்ட் காலத்தில் வந்த ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை ரத்து பண்ணிட்டாரு. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் மைனாரிட்டிஸ்க்கு ரத்து பண்ணிட்டாரு. பேகம் ஹசரத் மஹால் ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள்ஸ், பெண் மாணவிகளுக்கான மைனாரிட்டி மாணவிகளுக்கான பேகம் ஹசரத் மஹால் ஸ்காலர்ஷிப்பை நிப்பாட்டிட்டாரு. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நேஷனல் ஃபெலோஷிப் ஃபார் ஹையர் எஜுகேஷன் நிப்பாட்டிட்டார் மோடி. அதே போல் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட் போனாங்கன்னா அவங்க கடன் வாங்கினாங்கன்னா வட்டியில் மானியம் இருந்தது, அதை நிப்பாட்டிட்டாரு. அதாவது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் படிக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு செய்வதை முனவர் பாஷா அல்லாஹ் மேல நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார் சார். இதுக்கு என்ன நியாயம் சொல்றீங்க? இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் ரத்து பண்ணதை நியாயம் நீங்க சொல்றீங்களா? அதே போல நீங்க அவருக்கு கேட்கிறாரு, முதலமைச்சர் அங்க போன போது பேசுறாரு. அங்க என்ன பேசினாரு? நீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட என்ன கேட்டார்னா, இடஒதுக்கீட்டிற்கு எதிராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியோடு நீங்கள் கூட்டு சேரலாமான்னு கேட்டார். அவர் போற இடத்துல எல்லாம் அநேகமா இந்த தடவை நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில தான் கதாநாயகன் சொன்னாரு. ஆனா முதலமைச்சருடைய அரசியல் பேச்சு தான் கதாநாயகன். ஏனென்றால் எல்லா இடத்திலும் வாழ்வாதார பிரச்சனையை பேசினார். கோயம்புத்தூர்ல எம்எஸ்எம்இ சம்பந்தமா பேசினார். நரேந்திர மோடி பேசினாரா? கோயம்புத்தூர் இந்தியாவுடைய மான்செஸ்டர் பேசினாரா? அந்த தர்மத்துக்காக நீங்க பேசிதான் சொல்லல. ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கான், அது லேப் வச்சிருக்கான், அது குஜராத்ல வச்சிருக்கான். மோடி இங்க வந்து அழுதாருல OMCA கிரவுண்ட்ல, அங்க போய் ஒப்பாரி வைப்பாரா? அது எத்தனை பிள்ளைகளுக்காக வருத்தப்படணும்? தமிழ்நாட்டுல வந்து கேட்டார்ல, குஜராத்ல போய் அழ சொல்லுங்க, ஒப்பாரி வைக்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல நடக்குதா இல்லையா சார்? அதை சொல்லுங்க சார். இல்ல விட்டுட்டு முனவர் பாஷா அவர் இஸ்லாமியர்களை பத்தி ஒன்று கேட்டார்ல கனகராஜ், அதை கேளுங்க, அதுக்கு சொல்லுங்க பதில். இல்ல நீங்க போதைப் பொருள் குஜராத் போதைப் பொருள் விடுங்க, இதுக்கு வாங்க, இந்த விஷயத்துக்கு வாங்க. அவர் கேட்டார்ல. நான் என்ன சொல்றேன், நான் வந்து சொல்றது இந்த இஸ்லாமியர்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. நான் அதை மறுக்கல. அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் இன்றைக்கு இந்த முத்தலாக் சட்டம் ரத்து செய்யப்படுவதன் மூலமாக இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைத்திருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். இந்த மோடியினுடைய ஆட்சி அதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறது. பெண்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை, அதாவது விவாகரத்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார் என்ற நம்பிக்கை உருவாகி இருக்கிறது பெண்களுக்கு. அதை போலவே ஹஜ் பயணத்திற்கு செல்லக்கூடிய இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய பெண்களுக்கு விசா வழங்குவதற்கான ஏற்பாட்டை மத்திய அரசு செய்திருக்கிறது. இதன் மூலம் புனித ஹஜ் பயணத்தை இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய பெண்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அதிகரித்து தந்திருக்கிறார். இவைகளெல்லாம் இஸ்லாமியர்களால் பாராட்டப்படுகிறது. கட் பண்ணது சரியா தப்பா சார்? சார் நான் என்ன சொல்றேன், இந்த ஸ்காலர்ஷிப் கட் பண்ணதெல்லாம் சரின்னு நான் வாதாட வரல. ஆனா அதே நேரத்தில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவர் அதை கேட்கிறாரு, சரியா தப்பான்னு கேட்கிறாரு. சரி தப்புன்னு சொல்லுங்களேன் சார். அதை வந்து மறுபடியும் பெற்றுத் தருவதற்கான முயற்சியில் கண்டிப்பா மீண்டும் 3வது முறை பிரதமராக வருகின்ற பொழுது அதை பெறுவதற்கான முயற்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் ஈடுபடுவார். எங்களை பொறுத்தவரை நாங்கள் மத நல்லிணக்கத்திலே இன்னைக்கு வரை கண்டிச்சிருக்கீங்களா?
எதுங்க இன்னைக்கு வரைக்கும் கண்டிச்சிருக்கீங்களான்னு நாங்க கேக்குறாரு. கண்டிச்சோமா இல்லையான்றது உங்களுக்கு எப்படி சார் இதை நிறுத்துறது பார்லிமெண்ட்ல தப்புன்னு பேசும்போது சொல்லிட்டீங்களா? பேசியிருக்கோம் திரும்ப எங்க தலைவர்கள். கொடுக்கணும்னாது கண்டிக்க அதனால வேணாம், திரும்ப கொடுனாது கேட்டிருக்கீங்களா? சார் இனிமேல் தான் சார் கேட்போம். மீண்டும் 3வது முறை பிரதமராக நரேந்திர மோடி கண்டிப்பாக வருவார். வந்ததற்கு பின்னால் ஓ, கண்டிப்பாக சரி, தலைவர் வாசன் அதை பற்றி கோரிக்கை வைப்போம். அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து கிடையாது. எந்த நேரத்திலையும் இன்னும் சொல்ல போனா நம்முடைய நோன்பு திறப்புகின்ற நிகழ்ச்சியை தமிழகத்திலேயே முதலாக தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் தலைவர் வாசன் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து நடத்தினார். எனவே மத நல்லிணக்கத்தை பொறுத்தவரை எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. அமலாச்சு சிஏஏ ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி அமலாக்குனது நோன்பு திறக்கிற அன்னைக்கு சார். அதுல ஒரு வக்கிரம் இல்லையா? அதை கண்டிக்க மாட்டீங்களா? நீங்க இப்படியே போய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்திய குடியுரிமை சட்ட திருத்த சட்டத்தினால இந்தியாவில் இருக்கிற எந்த முஸ்லிம்களுக்கும் பாதிப்பு இல்லை. எங்களுடைய குடியுரிமையை பறிக்கின்ற சட்டம் அது கிடையாது. வெளியிலிருந்து வரவனுக்கு குடியுரிமை கொடுப்பதை பற்றி தான் அந்த சட்டம். இந்தியாவில் நான் இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்கேன் 2024. நான் இந்தியன், என்னுடைய குடியுரிமை பறிக்கப்பட முடியாது. அதனால நீங்க தேவையில்லாத ஒரு அச்சத்தை, ஒரு பயத்தை இந்திய முஸ்லிம்கள் மத்தியிலே உருவாக்கி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் அடைய வேண்டும் என்று நினைக்க கூடாது. அன்னைக்கு ஏன் சார் அதை அமல்படுத்துறாங்க? ஏற்கனவே அது பாஸ் ஆன ஒண்ணு தானே சார். ஏற்கனவே பாஸ் ஆன ஒண்ணு, ஏற்கனவே பார்லிமெண்ட்ல பாஸ் ஆன ஒண்ணு, அதை அமலாக்கி இருக்காங்க. அந்த அமலாக்குறதுனால எங்க இந்திய முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நாங்க இந்தியர்கள் எங்கள் வெளிநாட்டிலேருந்து, அதாவது ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இங்கிருந்து வரவர்களுக்கான சட்டம் தான் இது, குடியுரிமை வழங்குவதை பற்றி. சரி, சிஏ பத்தி நிறைய பேசிட்டோம். பாலச்சந்திரன் குறிக்கிறார். ஓகே 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 பாலச்சந்திரன் குறிக்கிறார். ஒரே செகண்ட், பாலச்சந்திரன் குறிக்கிறார். பாலச்சந்திரன், அதாவது ஒரு விவாதம் நடக்கும்போது கேள்விகள் எழுப்பப்படும். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உண்டு. அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், திரு முனைவர் பாஷாட்ட ஒரு கேள்வி கேட்டேன். பிரதமர் அவுரங்கசீபை தாழ்த்தி பேசவில்லை, அவுரங்கசீபை புகழ்ந்து கொள்பவர்களுடன் காங்கிரஸ் தொடர்பு வைத்திருக்கிறது என்று சொன்னாரே, யார் அந்த அவுரங்கசீபை புகழ்ந்து கொண்டிருப்பவர்கள், யாரை பற்றி அவர் சொன்னார்னு கேட்டேன். அதுக்கு இப்போ வரைக்கும் பதில் இல்லை. திரு குமார் சொன்னார், இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு இதை பற்றி மட்டும் 2 கோடி வேலைவாய்ப்பை பற்றி மட்டும்தான் தெரியுது, இந்த திமுக கவர்மெண்ட் இதை செஞ்சிச்சு, அதை செஞ்சிச்சு, இதை செய்யலை, அதை செய்யலை, அதெல்லாம் பற்றி பேச மாட்டேங்க. திரு குமார் அவர்களே, நடப்பது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல், 2026 தேர்தல் சமயம் இதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலை பற்றித்தான் பேச முடியும். இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை பற்றித்தான் கேள்விகள் எழுப்பப்பட முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. அதனால இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. நீங்க சொல்றீங்களே நாடு வளர்ந்திருக்கிறதுன்னு, உங்களுடைய ஒன்றிய அரசின் கீழ் உள்ள டைரக்டரேட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியல் இயக்கத்துறை இருக்கிறதே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? 10 வருஷமா எக்கானமி கீழே போய்கிட்டு இருக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து லேபர் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? மிடில் கிளாஸா இருக்காங்களே அவங்க இன்னைக்கு லோயர் மிடில் கிளாஸ் ஆகிக்கிட்டு இருக்காங்கன்னு. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ILO அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? உலகத்தில் உள்ள எம்ப்ளாயபிள் பட் அன்எம்ப்ளாய்டு, வேலை பெறும் வேலை செய்யும் தகுதி படைத்த ஆனால் வேலை இல்லாமல் உலகத்தில் உள்ள இளைஞர்களில் 74 விழுக்காடு இந்தியாவில் மட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய அரசின் துறை என்ன சொல்லியிருக்கு? உலக லேபர் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்கு? எங்க வளர்ந்திருக்கு? சில பேர் வளர்ந்திருக்காங்க. உடம்பின் அத்தனையும் வளர்ந்தால் அதன் பெயர் வளர்ச்சி, உடம்பின் ஒரு சில அங்கங்கள் மட்டும் வளர்ந்தால் அதன் பெயர் வீக்கம். எனவே மொத்தம் பொதுவாக சொல்வதை விட்டுவிட்டு ஸ்பெசிபிக்காக கேள்விகள் எழுந்தால் அதற்கு குறிப்பிட்ட கேள்விகளுக்கு குறிப்பிட்ட பதில் அளிக்க வேண்டும். முனவர் பாசாட் ஒரு கேள்வி முன்னேச்சார், அதற்கான அதாவது நம்ம ஐஏஎஸ் பாலச்சந்தர் கேட்டார், அவுரங்கசீப்பை மோடி புகழ்ந்து பேசலை, இகழ்ந்து பேசலை, மௌரங்கசீப்பை ஆதரிப்பவர்களுக்கு காங்கிரஸ் துணை போகிறது என்று சொன்னார், அல்லது வாழ்த்துகின்றவர்களுக்கு காங்கிரஸ் துணை போகிறது என்று சொன்னார். அதற்கு இவர் யார் ஆதரித்தார்கள் என்று கேட்கிறார். என்னை பொறுத்தவரை இஸ்லாமியர்களுக்கு ஒரே தலைவர் தான் உண்டு, அல்லாஹ் தாலாவை தவிர யாரையும் அவர்கள் புகழ்ந்து பேச மாட்டார்கள். அவுரங்கசீப்பை கொண்டாடுற கட்சிகளோட காங்கிரஸ் மகிழ்ச்சியோட கூட்டணி வச்சிருக்கு. கொண்டாடுகின்ற கட்சினா இந்திய யூனியன் முஸ்லிம், இந்திய யூனியன் முஸ்லிமுக்கு சொல்லுவார் அவரு, வேற யாரை சொல்ல முடியும்? இந்திய நாங்க இஸ்லாமியர்களை பொறுத்தவரை அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் புகழ்ந்து பேச மாட்டோம். எங்களுக்கு ஏக இறைவன் அல்லாஹ் தஆலா தான். ஈஸ்வரன் சார் முனவர் பாஷாவுக்கு நானும் ஒரு கேள்வி வச்சுக்கிறேன். முனவர் பாஷாவுக்கு நான் கேட்கறதெல்லாம், காங்கிரஸ் கட்சியில் தான் அவர் முதல்ல இருந்தார்,
இப்போ முனவர் பாஷா வச்சிருக்கிற சொத்தெல்லாம் அவர் இருந்த காங்கிரஸ் கட்சி இந்துக்கள்கிட்ட இருந்து பறித்து கொடுத்ததா? அவர் சொத்தெல்லாம் அப்படி சொத்து தானா? அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரா? ஈஸ்வரன் அவர்களுக்கு சொல்லுகிறேன். பிரதமர் வந்து சார் ஈஸ்வரன் அவர்களுக்கு முடிச்சிட்டு மொத்தமா என்னதானே கேள்வி பர்சனலா கேட்டேன். ஈஸ்வரன் அவர்களுக்கு சொல்லுகிறேன், பிரதமர் நான் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தவன், பிரதமர் வந்து காங்கிரஸ்காரன் என்பதிலே மாறுபட்ட கருத்தில்லை. ஆனால் ஒரு பேருண்மை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஈஸ்வரன் முடிச்சிட்டோம். பிரதமர் பாருங்க, பிரதமர் வந்து எல்லாருக்குமான பிரதமர் என்பதை அவர் மறந்து விடுகிறார். இந்திய மக்கள் அனைவருக்குமான பிரதமர் அவர். இந்தியாவில் இருக்கிற நாம் எல்லோருமே அமைதியை விரும்புகிறோம். நமக்கு வேண்டியது வேலை, நமக்கு வேண்டியது உணவு, நம்ம பாக்கெட்டில் பணம் வேணும். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து பிரச்சனையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இன்னொன்று சொல்கிறாரு பிரதமர், இன்னொன்று சொல்கிறாரு, மகாராஷ்டிராவில் போயிட்டு சிவசேனா வந்து இப்போ இருக்கிற உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கிற சிவசேனா ஃபேக் சிவசேனாவா இல்லை, பால் தாக்கரே இன்னைக்கு இருந்தாருன்னு சொன்னால் வருத்தப்படுவாராம். உத்தவ் தாக்கரே இருக்கிற சிவசேனா இருக்கிற சிவசேனாவை உடைச்சு எம்எல்ஏக்களை மட்டும் வச்சு நீங்கள் ஆட்சி நடத்திட்டு இப்போ வந்து பால் தாக்கரே நடத்துகிற சிவசேனா ஃபேக் சிவசேனான்னு சொன்னால் ஒரு பிரதமர் இப்போ என்ன சொல்கிறாருன்னு முதல்ல பாருங்க. அதே போல் முனவர் பாஷா சொன்னார், முதலமைச்சர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாருன்னு. முதலமைச்சர் தான் செய்த சாதனைகளை பேசினார். 3 ஆண்டுகளாக தான் என்ன செய்தேன் என்பதை பற்றி பேசினார். ஆனால் பிரதமர் அதை பேசுகிறாரா என்பதை யோசித்து பாருங்கள். மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள். குமார் அவர்கள் சொன்னார், காங்கிரஸ் காலத்திலே இந்த இந்தியாவிலே என்ன வந்தது என்று கேட்டார். ஏர் இந்தியா எப்போது வந்தது, எல்ஐசி எப்போது வந்தது, என்எல்சி எப்போது வந்தது, பிஹெச்எல் எப்போது வந்தது, இப்படி செயல் எப்போது வந்தது, அத்தனையும் இன்றைக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். மனச்சாட்சியே இல்லாமல் இன்றைக்கு குமார் அவர்கள் பேசுகிறார். என்னை பொறுத்தவரை திசை திருப்புவது இன்றைக்கு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் கமிஷன் மோடி அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பதற்கு பதிலாக பிஜேபிக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது. அப்ப என்ன, உண்மை என்று ப்ரூவ் ஆகும் பொழுது பிஜேபி அவர்கள் பேன் செய்வார்களா? அதை பற்றியெல்லாம் மக்கள் பேசக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை சொல்லி இன்றைக்கு திசை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்க வந்து அதாவது இன்னைக்கு இருக்கிற நிலைமை வந்து, அதாவது மக்கள் எதிர்பார்ப்பது என்ன, அதை 10 ஆண்டுகள் நீங்க என்ன பண்ணீங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? கனகராஜ் அருமையா சொன்னாரு, ஏற்றுமதி பற்றி தான் பேசுறீங்க, இறக்குமதி எவ்வளவு ஆகுதுன்னு பேசுறீங்களா? எந்த ஏற்றுமதி நல்லா இருக்கு? திருப்பூர் நல்லா இருக்கா? பல்லடத்துல இருந்து வெக்கமே இல்லாம கூச்சமே இல்லாம திருப்பூர்ல தொழில் நல்லா இருக்குன்னு பேசினாரு, ஏற்றுமதி நல்லா இருக்குன்னு பேசினாரு. திருப்பூர்ல ஏற்றுமதி நல்லா இருக்கா? எந்த ஏற்றுமதி நல்லா இருக்கு? இருக்கிற அதாவது காங்கிரஸ் காலத்தில் இருந்த அத்தனை சலுகைகளையும் ஏற்றுமதிக்கு எடுத்துவிட்டு இன்றைக்கு வரிகளை போட்டு முடக்கிவிட்டு ஏற்றுமதியாளர்கள் பங்களாதேஷோடு போட்டி போட முடியவில்லை, இந்தோனேஷியாவோடு போட்டி போட முடியவில்லை, வியட்நாமோடு போட்டி போட முடியவில்லை. அப்படி ஒரு நிலையை உருவாக்கிவிட்டு ஏற்றுமதி நன்றாக இருக்கிறது என்று பேசுகிறீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? அப்ப என்ன, யாருமே என்ன நாட்டில் யாரும் தெரியாம காதுல பூ வச்சுட்டு இருக்கோன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எந்த ஏற்றுமதி நல்லா இருக்கு? இப்படி எதுவுமே இல்லாம அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு இந்தியாவை இன்றைக்கு பிரதமர் கொண்டு சென்றிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதாவது இப்ப என்ன, குமார் ஒரு 5-6 பேசினாரு, இதெல்லாம் பிரதமருக்கு தெரியலையோ? இந்த பட்டியெல்லாம் பிரதமருக்கு தெரியலையோ? ஏன் இதெல்லாம் விட்டுட்டு பிரிவினைவாதத்தை பேசுறாரு? எதுக்காக இந்து முஸ்லீம் பிரச்சனையை பேசுறாரு? அதை யோசித்து பார்க்க வேண்டாமா? இந்த கர்நாடக பிரச்சாரத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்களேன் சார். ஈஸ்வரன் சார், அந்த கர்நாடக பிரச்சாரத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்களேன். இந்த தேவகவுடாவுடைய பேரர் 300 ஆபாச அந்தரங்க வீடியோ இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் தான் பாஜக கூட்டணியில் வேட்பாளர். பேசுங்க, மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. பிரதமர் பிரச்சாரம் பண்ணாரு, பிரதமரை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அந்த வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ணதுக்காக மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. பிரதமரை கேட்கணுமா இல்லையா? 1 2 அவ்வளவு பெரிய இது இன்னைக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. மன்னிப்பு கேளுங்க. அந்த வேட்பாளருக்கு நான் பிரச்சாரம் பண்ணது தப்புன்னு சொல்லி பிரதமரை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. குமார் என்ன குமார் பதில்? 300 பெண்களோட அந்தரங்க ஆபாச வீடியோக்கள் வெளில வந்திருக்குது. அது நிரூபணமாகி விசாரணை ஆகி கோர்ட்டில் தீர்ப்பாகி குற்றவாளின்னு வந்தாதான் அது அதுக்கு தானே நம்ம தப்பிச்சு ஓடுறாரு. அவரு யாரு? அவரு யார் தப்பிச்சு ஓடுறா? குமாரசாமியா? இல்ல, சம்மந்தப்பட்டவர்.
பிரஜ்வல் ரேவண்ணா எதுக்காக போயிட்டாரு? இல்லை, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்காக ஓடுறாரு. ஃபேஸ் பண்ணுறதுக்காக ஓடுறாரு. இதெல்லாம் நம்ம இது 1000 தடவை சொல்லியிருக்கோமே, தமிழ்நாட்டிலே சொல்லியிருக்கோமே, எல்லா விஷயத்திலும் சொல்லியிருக்கோமே. அதை நான் திரும்ப சொன்னால் அதுக்கு டைம், அது வேஸ்ட்டு. அதனால் அதெல்லாம் தீர்ப்பு வந்தால் வெக்கப்பட வேண்டியதான். வேறு என்ன பண்ண முடியும்? தீர்ப்பு வந்துட்டுன்னா வெக்க தான் படணும். தெரியாமல் பிரச்சாரம் பண்ணிட்டோமேன்னு வெக்கப்படலாம். எல்லாம் இது நம்ம ஹியூமன் பீயிங்களை சொல்கிறேன். ரெண்டாவது, அவர் சொன்னார் 94க்கு முன்னால் கிமுன்னு கணக்கு பார்க்கணும். 94க்கு முன்னால் தாராளமயம் உலகமய கொள்கை எப்போ அமலுக்கு வந்தது? அதுக்கு முன்னால் உள்ள காலகட்டத்தில் உள்ள இந்தியாவினுடைய ஆட்சி முறை, வளர்ச்சி முறை எல்லாமே வேறு. 94க்கு பிறகு உள்ளது வேறு. இந்த கொள்கையை கொண்டு வந்தது காங்கிரஸ். மன்மோகன் சிங் காலத்தில் கொண்டு வரப்பட்ட கொள்கை தான் தாராளமய கொள்கை, உலகமய கொள்கை. தனியார் மய கொள்கையில் நம்ம கையெழுத்து போட்டு நம்ம வந்து அதுக்கு கூட இருந்தவர் கனகராஜ் சார் தான் கூட இருந்து சண்டை போட்டது. அதில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னதும் அவர் தான். கையெழுத்து போட மாட்டேன்னு வெளியே போயிட்டாங்க. இந்த 1-2-3 அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட மாட்டேன்னு ரொம்ப நாள் பார்லிமெண்ட்டை முடக்கி இதெல்லாம் நடந்து இப்போ மறந்துட்டதாக, மக்கள் மறந்துட்டதாக நினச்சிக்கிட்டு இப்போ பேசுகிறாங்க 2 பேரும். ஆகையினால இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்ட ஒரு நாடு அந்த கொள்கைக்கு தகுந்த மாதிரி தான் நடந்தாகணும். அதனால தான் இவங்க இப்போ எல்லா கொள்கையுமே இப்போ நடந்திருக்கிற அத்தனை விஷயங்களுமே எல்லாமே காங்கிரஸ் வகுத்த திட்டம் தான். அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி தான் பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கு. புரியுதா? ஆனால் இவங்க இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கனகராஜ் சார் பதில் சொல்லுங்க சார். அவர் கேட்குறாரு பாருங்க. ஏற்றுமதி காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே 9% இருந்த கனகராஜ் சார் பதில் சொல்றாரு. ஒரே செகண்ட் சார். நீங்க அவங்களுக்கு மாற்றணும் வந்தீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ சமீபத்தில் வந்திருக்க இந்தியா இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட், அதை கூட விடுங்க. ஈஸ்ராம் போர்ட்டல்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய போர்ட்டல் தானே அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கருக்கு. அதில் 27.69 கோடி பேர் பதிஞ்சிருக்காங்க. அதில் 94% பேர் 26.03 கோடி பேர் மாதம் 10,000 ரூபாய்க்கு கீழே சம்பளம் வாங்குறதுன்னு சொன்னாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த வறுமையிலேருந்து ஏதோ தூக்கி விட்டோம், இமயமலைக்கு கொண்டு போயிட்டோன்னு. 10,000 வரை, அதில் 3,000 ரூபா வாங்குறவரும் இருக்கார். எவ்வளோ பேர்? 27 கோடி பேர். இதில் 27 கோடி பேரில் 20.5 கோடி பேர் எஸ்சி, எஸ்டி, ஓபிசியை சேர்ந்தவர்கள். இதில் இன்னொரு கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, 18லேருந்து 40 வயசில் இருக்கவங்க 61% பேர். இவங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு கீழே சம்பளம் கொடுத்துட்டு நீங்கள் இந்தியாவை உயர்த்திட்டீங்களாக்கும், உலக நாடுகள் உங்களை ஆனால் இன்னொரு பக்கம் இந்தியாவில் ஆவரேஜ் இன்கமில் டாப் 10% வெல்த்தில் டாப் 1% கிட்ட 40.1%. நீங்கள் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கூட இவ்வளவு இன்இக்வாலிட்டி இல்லை. இன்கமில் டாப் 1%க்கு 22.6%, கீழே இருக்க 50% பேருக்கு வெறும் 13%. மோடியோட ஆட்சியோட வெற்றி. இந்துக்களுக்கு நிற்கிறோம், ராமராஜ்யத்தில் இப்படி தான் சொல்லியிருக்காங்களா? மேலே இருக்க 1%க்கு 22% கொடுத்துரு, கீழே இருக்க 50% பேருக்கு வெறும் 13% கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்களா? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு கணக்கு சொல்லிட்டு இருக்கீங்களே, அங்கே போயிட்டாங்க இங்கே போயிட்டாங்க. இது கோடீஸ்வரர்களுக்கான ஆட்சி சார். சார் பிரிட்டிஷ்காரன் தான் சார் அரிசிக்கு, நான் சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசி பருக்கைக்கும் நான் வரி கட்டுறேன் சார். பிரிட்டிஷ்காரனுக்கு பின்னால் ஒருத்தர் கூட இந்தியாவில் ஒன்றிய அரசாங்கத்திலையும் சரி மாநிலத்திலையும் சரி அரிசிக்கும் கோதுமைக்கும் வரி போடல சார். நீங்கள் உங்களை என்ன சொல்கிறது, கார்ப்பரேட் டேக்ஸை 30%லேருந்து 22%. இன்னொன்று தெரியுமா, நீங்கள் மிடில் கிளாஸை பற்றி நிறையா பேசியிருக்கீங்க கடந்த காலத்தில். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு மிடில் கிளாஸு அவர் வந்து ஒரு 20,000 ரூபாயோ 30,000 ரூபாயோ டேக்ஸ் கட்டிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை பேங்கில் போட்டு சேவ் பண்ணால், அந்த சேவிங்ஸில் 10,000 ரூபாய்க்கு மேலே அவருக்கு வட்டி வந்தால், அந்த வட்டிக்கான டேக்ஸ் எவ்வளவுனா அவர் கடைசி ஸ்லாப், உச்சபட்ச ஸ்லாப் என்ன இருக்கோ அதில் கட்டணும். 2 தடவை வரி வாங்குவீங்களா? உலகம் முழுவதும் டபுள் டேக்ஸ் அவாய்டன்ஸ் ஆக்டெல்லாம் இருக்குது சார். மோடி தான் சார் மிடில் கிளாஸுக்கிட்ட டபுள் டேக்ஸ் போட்டாலே ட்ரிபிள் டேக்ஸ் போட்டாலே நீங்கள் வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னா ஜிடிபி அது இது அதை தான் இவர் சொல்லிட்டார், நம்ம பாலச்சந்திரன் சார் சொல்லிட்டார். நீங்கள் சொல்லுங்கள், சாதாரண ஏழை இந்தியனுக்கு வேலை வாய்ப்புன்னா நீங்கள் முந்திரான்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. எவ்வளவு எக்ஸாக்டாக அப்சல்யூட் நம்பரில் சொல்லுங்கன்னு கேட்டால் நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? உங்களாலையும் முடியாது சார். ஜென்ரலாக நீங்கள் ஏதோ நீங்கள்லாம் இந்தியாவுக்காக இருக்கிறதாகவும் நாங்கள்லாம் வேற ஒரு நாட்டுக்காக இருக்கிறதாகவும் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால்
இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு நாங்களும், அதானிக்காக மட்டும் நீங்களும் இருக்கிறீர்கள் என்பதுதான் இந்த காலத்தினுடைய வரலாறு. உண்மையா இல்லையா? அரிசிக்கு 5% போட்டுட்டு நீங்கள் வந்து கார்ப்பரேட் டேக்ஸை 8% குறைச்சிங்கன்னா அந்த 2019 மட்டும் 1,84,000 கோடி ரூபாய் லாஸ். இப்போ வர எவ்வளவு தெரியுமா? அதே ரேஷியோவில் போட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் சாதாரண மக்களுடைய வரிப்பணத்தை நீங்கள் வந்து கார்ப்பரேட்டுக்கு விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. இதை எந்த கணக்கில் சேர்க்கறது? என்கிட்ட மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா என்கிட்ட காசு பிடிப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா என் காசில் இதெல்லாம் சேர்த்து கார்ப்பரேட்டுக்கு கடனை தள்ளுபடி விடுவீங்க. இதை நான் கேட்டுக்கணுமா சார்? இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். இதுக்கெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சாரம் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா வருத்தப்படுவாரு பிரதமர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை எப்படி சார் எடுத்துக்கிறது? இந்த கர்நாடகாவில் பிரஜ்வல் ரேஜனாவுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணத இல்லை என்னை பொறுத்தளவில் இந்த மாதிரியான விஷயத்தை நான் பெருசாக பார்க்க மாட்டேன். ஒரு கட்சியில் இருக்க ஒரு தனி நபர் தப்பு பண்ணிட்டா அதுக்காக பிரதமர் என்ன பண்ணுவார்? அவங்க நிப்பாட்டுற கேண்டிடேட்டுக்கு வந்து அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு போவார். அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் மற்ற கட்சியில் ஏதாவது லேசாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இவர் வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பார். அதுதான் பிரச்சனை. நீங்கள் தேவகவுடா கட்சியில் இருக்கக்கூடிய அவருடைய பேரை ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கி இருக்காருன்னா ரைட், அவரை தண்டிக்கப்படணும், அது வேற. ஆனால் இவருக்கு தெரிஞ்சே பண்ணாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் தெரியுமா? பிரிஜ்பூஷன் சரண் சிங்கை காப்பாற்றினாரு பார்த்தீங்களா? மல்யுத்த வீராங்கனைகள் உலக அளவில் நமக்கு மெடல் வாங்கிட்டு வந்தவங்க அவங்க, நான் இதெல்லாம் எங்கள் மெடலையெல்லாம் திருப்பி கொடுக்க போனாங்க, அவங்கள போலீஸை விட்டு தரன்னு இழுத்துட்டு போனார் இல்லையா? அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும். ஹாத்ரஸில் இறந்து போன பெண்ணை அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கொண்டு போய் எரிச்சாங்க பார்த்தீங்களா? அதுக்கு மோடி மன்னிப்பு கேட்கணும். இன்னொரு இடத்துல வேலைக்கு போன பெண்ணை குல்தீப் சிங் செங்காருங்கிற பிஜேபியினுடைய எம்எல்ஏ பாலியல் வன்கொடுமை படிச்சுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போன அப்பாவை போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து தூக்கில் போட்டாங்க பார்த்தீங்களா? அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். ஆசிஃபா கொலைக்கு பாலியல் துன்புறுத்தல் செஞ்சு கொலை பண்ணவங்களுக்கு ஆதரவாக ஊர்வலம் போச்சுல்ல பிஜேபி, அதுக்கு பிரதமர் மன்னிப்பு கேட்கணும். பிரதமர் மன்னிப்பு கேட்கணும்னா இந்தியாவில் ஒவ்வொரு பகுதியிலேருந்து மன்னிப்பு கேட்கணும் சார். இந்த செங்கோல் கொண்டு போனார்ல திருவாடுதுறை ஆதீனம், அவர்கிட்ட 20 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டினாங்க பார்த்தீங்களா? அகோரம்னு பாஜக மாவட்ட தலைவர், அவருக்கு மன்னிப்பு கேட்கணும். இந்த தேர்தல் நேரத்தில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் மருடேஸ்வரன் ஒரு வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட போய் பாலியல் வன்கொடுமை பண்ணி அரெஸ்ட் ஆகியிருக்காருல, அதுக்காக அவர் மன்னிப்பு கேட்கணும். இதுக்கெல்லாம் தான் பாலச்சந்திரன் தவிர தேவண்ணா விஷயத்துல நான் பண்ணிருக்க கூடாது, அவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு வேணா சொல்லுங்க. இதெல்லாம் தெரிஞ்சே செஞ்ச தப்பு. தேவண்ணா விஷயத்துல தெரியாம செஞ்சது, மத்தெல்லாம் தெரிஞ்சே செஞ்ச தப்பு. அவரும் உடந்தையாக செஞ்ச தப்பு. வரகுமார் மீண்டும் பாலச்சந்திரன் சார் உங்ககிட்ட தான் மறுபடியும் இந்த மத வெறுப்பு பிரச்சாரம் அப்படிங்கறத ஏன் கையில் எடுக்காரு பிரதமர்? மடைமாற்றம் செய்வதற்காக. ஏன்னா இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் திரும்ப திரும்ப கேட்குறாங்கல்ல, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்னாச்சுன்னு அதுக்கு பதில் சொல்ல முடியல. விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாக்குவேன்னு சொன்னீங்களே, என்னாச்சுன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியல. இதெல்லாம் பற்றி ஏன் பேசுகிறீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி பேசுங்கன்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். 10 வருஷத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க, என்ன செய்யலை அப்படின்னு தான் கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. பதில் சொல்ல முடியலை, ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதனால் பொத்தாம் பொதுவாக நாடு எங்கே போயிடுச்சு தெரியுமா? எவ்வளோ வளர்ந்துருச்சு தெரியுமா? தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட போதைப் பொருள் இருக்குது தெரியுமா? நேற்று தான் நியூஸ் வந்திருக்கு. வெறும் போதைப் பொருள் இல்லை, பெரிய லெபார்ட்டரி குஜராத்தில். அந்த போதைப் பொருளை இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு வியாபாரம் நுணுக்கம் தெரிஞ்சவங்களா போதை வியாபாரிகள் குஜராத்தில் இருக்காங்க. அதை பற்றி பேச மாட்டாங்க. இப்படி இவங்களுடைய தவறுகள் எதை பற்றியும் பேசப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறது மட்டுமில்லை, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூறாத பல தகவல்களை அவர்கள் கூறியது போல் பேசுவது என்பது பிரதமர் பதவிக்கு அழகல்ல. அவ்வளவுதான். இந்த தேர்தல் நடந்து முடிஞ்ச 190 தொகுதிகளில் காங்கிரஸ் முந்துது அப்படிங்கிற ஏதாவது பயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரியான பயம் தான் இருக்குமா? திரும்ப மோடி 3வது முறை வருவார் சார். பாலச்சந்திரன் நீங்க பேசுங்க. பாலச்சந்திரன் கேட்டு வாங்க. பாலச்சந்திரன்
அதாவது என்னைய பேச விடுங்க திருக்குமார் அவர்களே, அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. அதாவது தேர்தல் அறிவித்த சமயத்தில் இருந்த பெருத்த நம்பிக்கை இன்று பாரதிய ஜனதா கட்சியிடம் இல்லை. தேர்தல் அறிவித்த சமயத்தில் இவர்கள் எங்கே ஒற்றுமையாக இருக்க போகின்றார்கள் என்று இந்தியா கூட்டணியை பற்றி நினைத்தவர்கள் இன்று அப்படி நினைப்பதில்லை. இந்தியா கூட்டணிக்கு தங்கள் மேல் தன்னம்பிக்கை மிக அளவில் பெருகி இருக்கிறது என்பது உண்மை. இதெல்லாம் உண்மை, நம்ம பார்க்குறோம். மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க நான் ஜோசியம் சொல்றதில்லை. ஆனால் இவங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சு பார்க்கும்போது மக்கள் தங்களுக்கு எதிராக திரும்புகிறார்களோ என்கிற அச்சம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருப்பது போல் தோன்றுகிறது. அதாவது ஒரு பழமொழி உண்டு, பந்திக்கே வேண்டாங்கும் போது இலை ஓட்டன்னு வெளியே நின்று ஒருத்தன் குதிச்சுட்டு இருப்பானா. அதை போல ஒரு தலைவர் ஒரு அந்த கட்சியை தப்பி தவறி ஜெயிச்சா கூட யார் பிரதமர்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதுலேயே ரெண்டு பிரிவு. வயநாட்டில் பினராயி விஜயன் என்ன சொல்கிறாரு, ராகுல் காந்திக்கு வந்தாருன்னா பிரச்சனை ஆகும்னு சொன்னார் சமீபத்தில், போன வாரம் சொன்னார். கல்கத்தாவிலையும் அதே பிரச்சனை, கூட்டணிக்குள்ளே பிரச்சனை. பிரதமர்னு யாரும் சொல்லிட்டா இன்னைக்காவது கூட டெர்மினேட் ஆகிடும். அந்த அளவுக்கு இருக்கிற இதை வச்சுக்கிட்டு ஒரு கற்பனையை பில்டப் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு எலக்ட்ரல் பாண்டில் எதிரான தீர்ப்பு கொடுத்துட்டுங்கிறதுக்காக ஒரு பேர் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்பி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி நான் என்ன பரிதாபப்படுறத தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியல. வேற ஒன்றும் இரண்டு கட்ட வாக்குப்பதிவுகளில் காங்கிரஸ் காங்கிரஸை பொறுத்தவரை மீண்டும் வருவதற்கான வாய்ப்பில்லை. இன்னும் சொல்ல போனால் பாரத பிரதமராக ராகுல் வருது வரலங்கிறது அடுத்தது இருக்கட்டும். இந்த 190 அதுக்குள்ள 190ல வந்து கண்டிப்பா சார் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஈஸ்வரனுக்கு ஒரு சின்ன விளக்கம். ஈஸ்வரன் கேட்டாரு காங்கிரஸ் தேர்தல் இருக்கையில், மனோகர் பாஷா காங்கிரஸ்காரர், அவர்கிட்ட சொத்து காங்கிரஸ் கட்சியை வந்து அதாவது எடுத்துக்குமான்லாம் கேட்டார். அவருக்கு தயவு செய்து ஒன்று சொல்கிறேன், நான் குடியிருப்பது வாடகை வீடு, எனக்கு சொந்த வீடு இல்லை. 30 ஆதரவற்ற முதியோர்களை வைத்து இலவசமாக அன்னை உள்ளம் என்ற பெயரால் நடத்தி கொண்டிருக்கிறேன். சாகும் போதாவது யாருடைய கெட்ட பெயரும் இல்லாமல் நான் சாக வேண்டும் என்று விரும்புகிறேன். எனவே நான் பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டன், சொத்துக்கு ஆசைப்பட்டவன் அல்ல. தலைவர் மூப்பனாரில் வழியில் வந்து இன்னைக்கு வாசனோடு இருக்கிறேன். எனவே என் பேரில் எந்த சொத்து இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளட்டும், எனக்கு ஆட்சேபனை இல்லை. சார் ஈஸ்வரன் சார் இந்த 190 தொகுதிகளில் பாஜக கூட்டணி தான் முந்துது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. அது எப்படி எடுத்துக்கிறது? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதுக்கான வாய்ப்பு இருந்ததெல்லாம் பிரதமரோட பேச்சுக்கள் இப்படி இருக்காது. ஏன்னா தேர்தல் நடக்கிற அத்தனை இடத்துலையுமே இன்றைக்கு வந்து அதாவது பிஜேபிக்கான அந்த வரவேற்பு கிடையாது. இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சிக்கான வரவேற்பு இன்றைக்கு அதிகமாகி இருக்கிறது. இதுதான் உண்மை. ஆனால் நம்மை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த நாடு சர்வாதிகாரி கையிலே சென்றுவிடக்கூடாது. 1947க்கு முன்னால் ஆங்கிலேயரிடத்திலே அடிமையாக இருந்தோம். என்னை போன்ற என் தலைமுறையினர் பல பேருக்கு அது எப்படி இருந்தது என்று தெரியாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த சர்வாதிகாரத்தை, அந்த அடிமைத்தனத்தை எப்படி இருக்கும் என்று எங்களுக்கெல்லாம் காட்டுவதற்கான அந்த முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். நான் சொன்னது போல இந்திய மக்கள் அமைதியாக இருப்பதை நாம் விரும்புகின்றோம். இவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி கட்சிகளை உடைப்பது, மதங்களை உடைப்பது, ஜாதிகளுக்கிடையே பிரிவினையை உருவாக்குவது, ஆண் பெண்ணுக்கிடையே பிரிவினையை உருவாக்குவது, இப்படி போன்ற விஷயங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு இப்படியெல்லாம் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இந்த தேர்தலிலே இந்து முஸ்லிம் பிரச்சனையை இழுத்திருக்கிற பிரதமர் மோடி அவர்கள் கண்டிப்பாக எதிர்வினையை சந்திப்பார். இந்திய மக்கள் எதிர்வினை ஆற்றுவார்கள். மிகப்பெரிய தோல்வியை பிரதமர் மோடி அவர்கள் கனகராஜ் இல்ல ஒன்னே ஒன்று சார். அதாவது 1952 முதல் கவர்மெண்ட் வந்த காலத்திலிருந்து காங்கிரஸ் செய்த தவறுனால, வரலாற்று பிழைகள் பல பண்ணதுனால, ஆர்டிகிள் 356 தவறாக பயன்படுத்த வேண்டிய பல இடங்களில் பயன்படுத்தி பல மாநிலங்களை கலைச்சதுனால, முந்திரா ஊழல், டிடிகே ஊழல், ஏஆர் அந்துலே, பிசி சேர்த்து பல ஊழல்களை ஓரா கமிட்டி எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சது. அந்த ஊழல்களெல்லாம் தடுக்காததுனால எமர்ஜென்சியை கொண்டு வந்து நாட்டில் இருக்கிற தலைவர்களை பூரா ஜெயில்களில் போட்டு அவர்களை சித்திரவதை பண்ணதுனால
மக்கள் வந்து காங்கிரஸை வெறுத்துட்டாங்க. வெறுத்து நீங்க வரலாற்று ரீதியா நீங்க சரி. நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பாருங்க எப்படி சரிஞ்சு வந்திருக்கு சரி, பாருங்க. சரி, அவர் சொல்றாரு. ஆக இப்படி எல்லாம் சரிந்த ஒரு காங்கிரஸ் கட்சி திரும்ப எழுந்து சார், நிக்கும் பொம்மை கேஸுக்கு அப்புறம் உங்களுக்காக பரிதாபப்படுற தவிர வேற ஒண்ணுமே இல்ல. மோடியை வேற எந்த விதமான கட்டமைப்பும் பாருங்க, இல்ல. ஒண்ணு புரியாம பேசக்கூடாது சார் புரியாம பேசக்கூடாது. பொம்மை கேஸுக்கு அப்புறம் 356 வந்து கோர்ட்ல என்ன ஆச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுது? கர்நாடகால எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கலையா? மகாராஷ்டிரால எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கலையா? இன்னொன்னு மகாராஷ்டிரால விலைக்கு வாங்கலையா? கோவால விலைக்கு வாங்கலையா? எங்க அவங்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கல? ஏன் பீகார்ல நிதிஷ்குமாரை விலைக்கு வாங்கலையா? இன்னொன்னு சொன்னீங்க, பிரதமர் வேட்பாளர் இந்தியா கூட்டணியில பிரச்சனைன்னு சொன்னீங்க. ஒரே ஒரு ஆளு பிரச்சனை, நிதிஷ்குமார் மட்டும்தான். நிதிஷ்குமார் இன்னைக்கு வெளியே போயிட்டாரு. எந்த பிரச்சனையும் பினராயி விஜயனே ஏத்துக்கலையே சார். நிதிஷ்குமார் ராகுல் காந்தி பினராயி விஜயனே ஏத்துக்கல. மம்தாவை ஏத்துக்கல. மம்தா பானர்ஜி காங்கிரஸ் ஒரு சீட்டும் இல்லன்ட்டாங்க. முடிக்கட்டும் ஈஸ்வரன் நிதிஷ்குமார் மட்டும்தான் பிரச்சனை. அதாவதுங்க, இது வந்து இந்தியா கூட்டணி கூட்டத்திலேயே பேசப்பட்டது. கேரளாவில் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் தனித்தனியாகத்தான் எதிராகத்தான் போட்டியிடுவார்கள். யார் வெற்றி பெற்றாலும் அது இந்தியா கூட்டணிக்கான வெற்றி என்று. அங்கிருக்கிற முதலமைச்சர் பினராயி விஜயன் ஒரு அருமையான பதிலை சொன்னார். ஏன் நீங்கள் கூட்டணி அமைக்கவில்லை என்று கேட்ட பொழுது, பாரதிய ஜனதா கட்சி எந்த காரணத்துக்கும் எங்காவது ஒரு தொகுதியில் கூட இரண்டாவது இடத்துக்கு வந்து விடக்கூடாது, அதற்காக நாங்கள் தனித்தனியாக நிற்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்கள் ஒரு அருமையான பதிலை சொன்னார். ஆனால் இன்றைக்கு பொறுத்தவரை இப்படியெல்லாம் நீங்க பேசியெல்லாம் இந்தியா கூட்டணிக்குள்ள பிரச்சனையை நீங்க ஏற்படுத்த முடியாது. பேசவே இல்ல. பினராயி விஜயன் தான் பேசினாரு. வயநாட்டுல வந்து ஏன் நிக்கிறாருன்னு கேட்டாரு. அவர்கள் மட்டும்தான் இல்ல, வயநாட்டுல வந்து ஏன் ராகுல் காந்தி நிக்கிறாருன்னு கேட்டாரு. ஆம் ஆத்மி கட்சி தலைவர் கெஜ்ரிவால் உள்ள போயிருக்கிறதுக்கு காங்கிரஸ் கொடுத்த புகார் தான் காரணம் சொன்னார் பினராயி விஜயன். ஏன் வயநாட்டில் ராகுல் காந்தி நின்னப்ப பயந்துகிட்டு அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணீங்க? ஏன் வயநாட்டில் இப்ப கேட்டது பினராயி விஜயன் சார். பினராயி விஜயன் கேக்குறாரு, ஏன் வந்து இங்க நிக்கிறீங்க? நன்றி சார். கனகராஜ் சார், சுருக்கமா ஒரு 30 செகண்ட்ல சொல்லிடுங்க சார். ஒன்றும் இல்லை, மூப்பனார் வழியில் காமராஜர் வழியில். மூப்பனார் என்னைக்காவது பாஜக ஆதரிச்சாரா? ஜனசங்கத்தை திமுக பாஜகவோட போச்சு இல்ல, அவங்க போலாமா? அண்ணா திமுக போகலையா? மதிமுக போகலையா? மூப்பனார் வந்து காமராஜர் எரிக்க போனது ஜனசங்கத்துக்காரங்களா இல்ல வேற யாருமா? அவங்க வழியில தான் நீங்க அவங்க ஆதரவாளர்களா? அவர் தோல்வி அரசியல்ல நீங்க காங்கிரஸ் எதிர்த்து தானே சார் கம்யூனிஸ்ட் அரசியல் பண்ணீங்க. இப்ப காங்கிரஸ் கூட்டணியில நீங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. சண்டிகார்ல முறைகேடு மாதிரி சூரத்ல முறைகேடு பண்ணாங்க. நீங்க காங்கிரஸ் கூட்டணியோட எதுக்கு முறைகேடு பண்ணணும்? சண்டிகார் மாதிரி தான். சண்டிகார்ல உச்சநீதிமன்றம் தலையிட்டது, சூரத்லயும் தலையிட்டது கட்டாயம். கம்யூனிஸ்ட் ரைட் சார். நன்றி சார். நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.